ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வாழைப்பூ முருங்கைக்கீரை வடை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. அதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பூ தான் வாழைப்பூ முருங்கைக்கீரை ரெண்டையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பருப்பு ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஜீரகம் கையை வச்சு நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம பருப்பு அரைக்கிறோம் இல்லையா, அது கூட கொஞ்சமாக ஒரு 4 பல் பூண்டு வேணால் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு வடை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். இதோ இருக்கு பாருங்கள். கையை வச்சு பார்த்து இல்லை, மேலே சாமிக்கு வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கீரைலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ரொம்ப உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா இது கீரை முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் சேர்ந்து சுட்டனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கீரை சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.